வணக்கம் மாணவ செல்வங்களே. இன்றைக்கு கற்கண்டு பகுதியில் மரபு தொடர்கள் என்ற தலைப்பில் உள்ள இலக்கணத்தை நாம் பார்க்க போகிறோம். முருகன்: அடடே கபிலா, நீயா? என்னப்பா இப்பத்தான் வழி தெரிந்ததா? இவ்வளவு நாளாக எங்கே இருந்தாய்? கபிலன்: அட, அதை ஏங்க கேட்கிறீங்க? உங்கள் பேச்சையெல்லாம் கேட்காம கிடைத்த நல்ல வேலையை விட்டுவிட்டு வெளியூருக்கு போனேன். அந்த வேலையை தலையில் வைத்து கொண்டாடினேன். ஆனால் காணல் நீரை உண்மை என்று நம்பிவிட்டேன். நான் செய்த இமாலய தவறு இதுதான். எப்பத்தான் கரையேறுவேனோ தெரியல. நம்ம ஊர்லையே நல்ல வேலை கிடைக்குமான்னு இப்போ பஞ்சா பறந்துக்கிட்டு இருக்கேன். என்னாச்சு? ஏன் இப்படி பேசுகிறாய்? கபிலன்: வேறென்ன, அவசர குடுக்கையா இருந்ததாலே ஆகாய தாமரையை உண்மைன்னு நினச்சேன். இப்போ வருத்தப்படுறேன். நல்ல ஊதியம் கிடைக்கும்னு பார்த்தா ஒரே பித்தலாட்டமாக இருக்கு. முருகன்: சரி சரி, வருத்தப்படாதே. நீ எங்கேயும் போக வேண்டாம். நானே உனக்கு வேலை வாங்கி தருகிறேன். என்ன குட்டீஸ், இந்த உரையாடலில் கபிலன் பேசுனது உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுதா? சில சொற்றொடர்கள்லாம் உங்களுக்கு புரியலைல்ல, சில வார்த்தைகள் உங்களுக்கு புரியலைல்ல. எந்தெந்த வார்த்தைகள்லாம் நான் அடிக்கோட்டிகிட்ருக்கேன் பாருங்கள். தலையில் வைத்து கொண்டாடினேன். காணல் நீர், எப்பத்தான் கரையேறுவேனோ, இமாலய தவறு, பஞ்சா பறந்துக்கிட்டு இருக்கேன், அவசர குடுக்கை, ஆகாய தாமரை, பித்தலாட்டம். இதுக்கெல்லாம் உங்களுக்கு பொருள் புரியலைல்ல? இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா மரபு தொடர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? மரபு தொடர்கள்னால் என்ன தெரியுமா? ஒரு சொல் அல்லது சொற்றொடர் அதன் நேர்பொருளை உணர்த்தாமல் வேறு பொருளை தந்து வழி வழியாக பயன்பாட்டில் இருந்தால் அதைத்தான் நாம் மரபு தொடர்னு சொல்கிறோம். அதாவது நம்ம முன்னோர்கள் ஒரு குறிப்பிட்ட தகவலை அல்லது கருத்தை தெரிவிக்கிறதுக்கு பயன்படுத்திய சொற்றொடர்களையே பின்வரக்கூடிய தலைமுறையினரும் வழி வழியாக பயன்படுத்தினா அதைத்தான் மரபு தொடர்னு சொல்கிறோம். என்ன குட்டீஸ், நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய சொற்களை நாம் அப்படியே பயன்படுத்துகிறது தான் மரபு தொடர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது பேச்சு வழக்கில் வரக்கூடியதாக இருக்குது. சரி, இப்போ இந்த அடிக்கோடிட்ட இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் சரியான நேர்பொருள் என்னன்னு பார்க்கலாமா? பாருங்கள். மரபு தொடர் உணர்த்தும் பொருள். தலையில் வைத்து கொண்டாடுதல் அப்படின்னா என்ன அர்த்தமா? பெரிதும் மதித்தல். காணல் நீர்னா அது உணர்த்தும் பொருள் என்ன? கிடைக்காத ஒன்று. இமாலய தவறுனா பெரிய தவறுன்னு அர்த்தம். கரையேறுதல் என்பதற்கு என்ன அர்த்தம்? துன்பத்திலிருந்து மீளுதல். பஞ்சாக பறத்தல்னா என்ன அர்த்தமா? அலைந்து திரிதல்னு அர்த்தம். அவசர குடுக்கைனா ஆராயாமல் செயல்படுதல் என்று பொருள். ஆகாய தாமரைன்னா என்ன அர்த்தம்? இல்லாத ஒன்று. பித்தலாட்டம்னா ஏமாற்று வேலை என்று பொருள். சரியா? இப்போ இந்த சொற்கள்லாம் பார்த்திங்களா எப்படி இருக்குது? நல்லா கருத்தாளம் மிக்கதாகவும் இருக்குது, நடை அழகு கொண்டதாகவும் இருக்குது இந்த மரபு தொடர்கள். அப்படி தானே? அதாவது மரபு தொடர்கள்னால் என்ன? இந்த அடிக்கோட்டிகிட்டு இருக்கிறத பாருங்கள். மரபு தொடர்கள் என்றால் என்ன அப்படின்னு ஒரு வினா கேட்டிருக்கிறாங்க பின்னாடி. அதுக்கு என்ன பதில்னு பார்த்திங்கன்னா, மரபாக தொன்று தொட்டு வழக்கில் பயன்படுத்தப்பட்டு வருவதால் மரபு தொடர்கள் என்கிறோம். சரியா? நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தினதையே அப்படி வழி வழியாக பயன்படுத்திக்கிட்டு வர்றதுனால அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? மரபு தொடர்கள்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த பொருளை நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ இந்த புரிஞ்ச பிறகு நீங்கள் அந்த வாக்கியத்தை வாசித்து பாருங்கள். நல்லா உங்களுக்கு பொருள் புரியும். அப்படி தானே குட்டீஸ்? பாருங்கள். கற்பற்ற பின் அதில் பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த வாக்கியங்களில் பேசக்கூடிய அந்த மரபு தொடர்களுக்குள்ள பொருளை அறிகிறதுக்கு முற்படணும். சரியா? பெரியவர்கள் பேசும்பொழுது இந்த மாதிரி மரபு தொடர்கள் வருதா அவர்களுடைய பேச்சில்னு சொல்லி கவனிக்கணும். என்னம்மா? அப்படி பேசுகிற அந்த மரபு தொடர்களை உங்கள் பாட்டி, தாத்தா, அம்மா, அப்பா, அத்தை, மாமா இவங்ககிட்டலாம் கேட்டு நீங்கள் எழுதி கொண்டு வரணும். நீங்கள் எழுதி என்ன செய்யணும்? அதையெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வேறு என்னென்ன மரபு தொடர்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்.
அதுக்கடுத்து இந்த மாதிரியான மரபு தொடர்களை எப்படி வாக்கியத்தில் அமைக்கலாம் அப்படின்னு நீங்கள் எழுதி பார்க்கணும். அடுத்து மதிப்பீடு பார்க்கலாமா? பாருங்கள், படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். கீழ்காணும் தொடர்களில் ஏற்ற மரபு தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1 பாருங்க, நாங்கள் டேஸ் உழவு தொழில் செய்து வருகிறோம். வாழையடி வாழையாகவா விடிவெள்ளியாகவா? வாழையடி வாழையாக உழவு தொழில் செய்து வருகிறோம். 2 அவனுக்கு நடைமுறை அறிவு எதுவும் கிடையாது. அவன் ஒரு டேஸ். சரியா? அப்போ என்ன அர்த்தம்? புத்தக பூச்சி. அவனுக்கு என்னது அனுபவ அறிவு கிடையாது. அவன் புத்தகத்தை மட்டும்தான் படிச்சுக்கிட்டே இருப்பான். அதனால் அவனை என்ன சொல்லுவோம்? புத்தக பூச்சின்னு சொல்லுவோம். அடுத்து 3வது பாருங்க, பாரதிதாசன் கவிதை உலகில் டேஸ் பறந்தார். பற்றுக்கோடாகவா கொடிகட்டியா? கொடிகட்டி பறந்தார். அப்படின்னா ரொம்ப புகழ்பெற்று இருந்தார்னு அர்த்தம். என்ன குட்டீஸ்? அடுத்து பொறுத்துக பாருங்க, கயிறு திரித்தல்னா என்ன அர்த்தமா? இல்லாததை சொல்லல். இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி சொல்கிறது. ஏன்னா கயிறை நம்ம அதாவது மணலை கயிறாக திரிக்க முடியுமா? முடியாதுல்ல. கயிறு திரிக்கிறான் அப்படின்னா இல்லாததெல்லாம் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். அடுத்து ஓலை கிழிந்ததுன்னு என்ன அர்த்தம்? வேலை போயிட்டுன்னு அர்த்தம். வேலை போய் விட்டது. முதலை கண்ணீர்னா என்ன அர்த்தமா? பொய் அழுகை. முதலை கண்ணீர்னா என்ன அர்த்தம்? பொய் அழுகை. குரங்கு பிடினா என்ன அர்த்தம்? விடாப்பிடி. குரங்கு பிடி விடாப்பிடி. நீர்மேல் எழுத்துனா என்ன அர்த்தம்? தண்ணி மேலே எழுதுனா நிற்குமா? மறைஞ்சு போயிடும்ல. மறைந்து போதல். நீர்மேல் எழுத்து மறைந்து போதல். அடுத்து பாருங்கள், ஈனா கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். காலை வாரி விடுகிறது. இம்மரபு தொடர் கீழ்காணும் எந்த தொடருக்கு பொருத்தமாக அமையும்? பாருங்கள், காலம் பொன் போன்றது இருந்தாலும் நம்மை டேஸ். காலை எழுந்தவுடன் தூக்கம் நம்மை டேஸ். மறதி நம்மை அடிக்கடி டேஸ். இளமை காலம் நம்மை அடிக்கடி டேஸ். இதுக்கு என்ன அர்த்தம்? காலை வாரி விடுகிறதுனா மறதி நம்மை அடிக்கடி காலை வாரி விடுகிறது. அடுத்து பாருங்க, மலையேறி விட்டது. இம்மரபு தொடர் குறிக்கும் பொருளை தேர்ந்தெடு. மலையேறி விட்டதுன்னு எதை சொல்லுவோம்? மாற்றம் பெறுதல். ஒரு பெரிய மாற்றம் நடைபெற்றிருந்ததுன்னா அதுதான் என்ன சொல்லுவோம்? அதெல்லாம் அப்போவே மலையேறி போயாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன குட்டீஸ்? அடுத்து வினாக்களுக்கு விடையளி. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, மரபு தொடர் என்றால் என்ன, ஒரு எடுத்துக்காட்டு தருகன்னு கேட்டுக்குது. நம்ம இப்போ ஏற்கனவே மரபு தொடர் என்றால் என்ன பார்த்துட்டோம். எடுத்துக்காட்டு நம்ம இப்போ பார்த்ததுலேருந்து ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு நீங்களே எழுதிக்குவோங்க. பின்வரும் மரபு தொடர்களை கொண்டு தொடர் அமைத்து எழுதுக. தோல் இருக்க சுளை விழுங்கி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தோல் இருக்கும்போது அதை அப்படியே வச்சுட்டு சுளையை மட்டும் எடுத்து சாப்பிட்ருவாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எளிமையாக வாழணும், கஷ்டப்பட்டு வாழக்கூடாது, கடினமாக வேலை பார்த்து வாழக்கூடாதுன்னு எளிமையாக வாழணும்னு நினைப்பாங்கள்ல, அவங்களுக்கு தான் இதை எடுத்துக்காட்ட சொல்லுவாங்க. சரியா? எளிமையாக வாழ நினைப்பவன் தோலிருக்க சுளை விழுங்கி போன்றவன் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். அடுத்து மதில் மேல் பூனைன்னா என்ன அர்த்தம்? ஒரு காம்பவுண்டு வால் அல்லது ஒரு கோட்டை சுவர்னு சொல்லுவோம்ல, அதுக்கு மேலே ஒரு பூனை, ஒரு மதில்னா அதுதான், அது மேலே ஒரு பூனை நிற்கிதுன்னு வைங்க, அது இந்த பக்கமும் பாயலாம் அந்த பக்கமும் பாயலாம். அப்போ நிலையான கொள்கை இல்லாதவர்கள் மதில் மேல் பூனை போன்றவர்கள் அப்படின்னு எழுதலாமா? என்ன குட்டீஸ், இந்த பாடம் நல்லா உங்களுக்கு புரிஞ்சுதா? இதை மீண்டும் மீண்டும் போட்டு கேளுங்க. நீங்கள் இந்த மரபு தொடர்களை நிறைய என்ன செய்யுங்க, தொகுத்து எழுதி வைங்க. நன்றி.